ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஐஎஃப்எஸ் கிட்ட பணத்தை வசூல் பண்ணி முதல் முறையாக ஏமாந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கிற தருவாயில் கடைசியாக இப்போ இந்த 1 இயருக்கு முன்னே கொஞ்சம் மக்கள் பணத்தை வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்ததா எனக்கு ஒரு விஷயம் அதில் இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னார். அதில் சௌரின்ற ஒரு ஆள், ஹரிதாஸ் என்ற ஒரு ஆள், தனசேகர், ஜெகன், இவங்க 4 பேருமா சேர்ந்து ஒரு கால் சென்டர், அதாவது கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, நான் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை ஈட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி நாராயண கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, அதே போல் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மார்க்கெட் சந்தை புரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இவங்க கிட்டத்தட்ட 8.5 கோடி அப்படின்னா 8 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குதான்ற மாதிரி அதில் ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவர் என்கிட்ட இந்த விஷயத்தை தகவல் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 11 மாதம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இவனுக்கு பிளான் பண்ணி தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஜெகன் கைதான பிறகு மீண்டும் அந்த பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கிட்ட? முதல் ஆள் ஜெகன். அதை கைது பண்ண பிறகு தனசேகரன்றவருக்கு அந்த பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பணம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கிறது. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனை இவன் கை காட்டுறான், அவனை கை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த பணம் அவ்வளோ சாதாரணமாக அந்த 8 கோடி ரூபாய் எடுத்து போயிட்டு ஒன்றும் தெரியாத ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு வர ஆள் கிடையாது நம்ம தனசேகரன்றவன். அவன் அங்கே இருக்கிற வஞ்சக சூழ்ச்சி உடைய ஒரு 1ஆம் நம்பர் நரி தந்திரமான செயல்பாட்டு உடையவன் தான் அந்த நாய். இவன் இவர் ஜெகனை கைது பண்ண பிறகு, 2வது முறையாக கைது பண்ண பிறகு, இவன் 8 கோடி ரூபாய் பணத்துக்கு உண்டான மாதம் அவங்க 15% கொடுக்குறாங்க அந்த கம்பெனிஸ்லேருந்து பணம். இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் அப்படின்னா, முதல்ல இது சொல்கிறது ஃபுல்லாக வாங்கிக்கிங்க. 15%, 8 கோடி ரூபாய்க்கு 15% மாதம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. அதில் கொடுத்துட்டு தான் முதல்ல அந்த சௌரின்றவரும், அதுக்கப்புறமா தனசேகர்ன்றவர், ஹரிதாஸ் என்றவர், இவங்களாம் சேர்ந்து கொடுத்துட்டு தான் அந்த 8 கோடி ரூபாய் பணத்தில். அதில் வந்த பணத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 10 இங்கே வாங்கணுங்கிட்ட 10% கொடுத்து 11 மாதம் மட்டும் கொடுத்துட்டு இவனுங்க ஏமாற்றிருக்கிறாங்க. திரும்பவும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரி இவனுங்க அந்த பணத்துலேருந்து மீண்டும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இங்கே 8 கோடி வசூல் பண்ணானுங்க பார்த்தியா, அவனுங்களுக்கு 11 மாதம் கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டானுங்க. ஆனால் மேற்கொண்டு அந்த 8 கோடி ரூபாய் அசட் அப்படியே தான் இருக்குது, அந்த கேபிட்டல் அப்படியே தான் இருக்குது. இவனுக்கு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இவனை கைது பண்ணிட்டாங்க, இதுக்காக வரலப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவனுங்கிட்ட ஏதோ ஏமாற்றி வச்சுருக்கிறானுங்க. இந்த தகவல் அதுலேருந்து ஏமாந்தவர் ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்னார். மீண்டும் ஆனால் அவனுங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், கொடுத்த பணத்துக்கு மேலே 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாயி போச்சு, இனிமேல் கொண்டு பணம் வராது அப்படின்ற மாதிரி இவனுக்கு நாடகம். இல்லை, அவனுக்கிட்ட சொல்லும்போதே பணம் கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு 10% வரும் அப்படின்னு கூட சொல்லி வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் வாங்காத தான் இந்த சிக்கல் வந்திருக்குது. இந்த பணம் ஏற்கனவே வாங்கி ஏமாற்றிருக்கிற பசங்கன்னு தெரியாமல் மீண்டும் வசூல் பண்ணி அதில் மாட்டி இந்த பணத்தை வராத இதில் சம்மந்தப்பட்ட ஜெகன் உள்ளே போனதுனால இவனுங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஆகிப்போச்சு. ஜெகன் கண்டி வெளியே இருந்திருந்தாருன்னா அதுக்கு வேறு மாதிரி பதில் வந்திருக்கும். ஜெகன் உள்ளே போனதுனால அவனை கை காட்டும், இவனை கை காட்டும், ஹரிதாஸ் இவனுக்கு எல்லாமே சேர்ந்து மாற்றி கை காட்டிக்கின்னு பணம் கட்டாயமாக அங்கே கம்பெனிஸ்லேருந்து ஏமாற்றம் வரப்போகிறது கிடையாது. கம்பெனிஸில் இப்போ மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கேருந்து ஏமாற்றம் ஒரு கடுகளை கூட வாய்ப்பு கிடையாது. நம்ம ஸ்டாக்கில் பண்ணியிருந்தாங்கன்னா கம்பெனிஸ்லேருந்து அவங்க பொறுப்பு எடுத்து தான் அந்த பணத்தை கொடுத்து மாதம் வந்துருக்குது. அவங்க நிப்பாட்டத்துக்கு ஒரு கடுகளை கூட வாய்ப்பு கிடையாது. இவனுங்க தான் இதில் ஏமாற்றி மறுபடியும் மீண்டும் வசூல் கொடுத்த மக்களுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறத இந்த தகவல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது முற்றிலுமாக இவன் ஃப்ராடு பையன், இன்னும் அதுலேருந்து தெரியாமல் அந்த மறுபடியும் மீண்டும் அந்த தப்பு பண்ணிக்கிறான் பாரு. அந்த பண்டார பரதேசி பையன்றவன் தனசேகர், மதனகோபால் புள்ளன்றவன் தனசேகர்ன்றவன் இந்த விஷயத்தை மீண்டும் அவன் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இது மிக வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மீண்டும் அப்படியே நீங்கள் இதில் இன்னும் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அதுலேருந்து 15% வாங்கி இவன் மீண்டும் ஏற்கனவே இவன் சொந்த பந்தங்களுக்கு தான் கொடுத்து முடிச்சிட்டான். ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதில் இந்த தனசேகரன்ற எச்சப்பொறிக்கு போய்கிட்டு யாரெல்லாம் போயிட்டு நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க, பழைய பாக்கி லட்சுமி நாராயணக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இவன் இந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுலேருந்து தான் இவன் அதனோட சொல்யூஷன் எடுப்பான். ஏன்னா இந்த பண்டார பையனை நான் யூடியூப்பில் போட்டு அசிங்கப்படுத்தினால தான் எனக்கு மட்டும் கொடுக்காது இருப்பான். அந்த பண்டார பையன் அவன் தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு உண்டான தண்டனையாக தான் அந்த யூடியூப்பில் போட்டு அந்த நாயை போட்டோம் நம்ம. ஆனால் இந்த கடனை கொடுக்காத அவனை விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த
வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் அவங்க யாரெல்லாம் முதலீடு போட்டிங்கன்னா 8 கோடி ரூபாய் பணத்தை போட்டதுக்கு உண்டான ஆதாரம்லாம் உங்களுக்கு காட்டு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது உண்மை, நம்ம இறைவன் சாட்சியாக நம்ம என்கிட்ட சொன்ன ஒரு உண்மை. அதே போல் அங்கே நடந்ததும் உண்மை தான். இந்த விஷயத்தை தான் பணத்தை பொதுமக்களுக்கிட்ட பணத்தை வாங்கிந்து வசூல் பண்ணி மீண்டும் அதில் பணம் வந்த வருமானத்தை எடுத்து ஈட்டி கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. இதில் வாங்காதவங்களாம் நீங்களாம் போயிட்டு அவனை செருப்பு எடுத்து அடித்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அதே போல் இந்த பண்டார பையன் வந்து இப்போ வீட்டில் அதிகமாக பெரும்பாலும் அவன் இருக்கிறது கிடையாது. அவன் இன்னொன்று யோசனை பண்ணி வச்சுருப்பான். அவன் இந்த பண்டார நான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் மேலே நான் வந்து வாண்டடாக இவனை நான் கொலை பண்ண போகிறேன்ற மாதிரி இவங்ககிட்ட வீடியோவில் போட்டதுனால இவன் எப்போ என்னை பார்த்தாலும் என்னை ஒடியாந்து அவர் கத்தி எத்தி என்னை குத்திட்டு இவர் போயிட்டு, ஏன்னா இவங்ககிட்ட வாங்கி தோண போலீஸ்காரெலாம் நிறைய பேர் இருப்பானுங்களே, அவனுக்கிட்ட சொல்லி இந்த வீடியோவில் சேகரித்து வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வை, இவன் என்னை கொலை பண்ண போகிறான்ட்டு இவன் இந்தமாரி பொட்டை பையன் எல்லாம் பண்ணி கிடப்பான். இவன் ஏற்கனவே இந்தமாரி இவன் தெரியல இல்லையா, அந்த போதையிலேருந்து வெளியே வராதனால இவன் கிரிமினல்லாம் பண்ணின்னு இருப்பான். வக்கீல்கிட்ட சொல்லி வச்சுருப்பான் பொட்டை பையன். அப்புறம் இவனுக்கு எடுபடி ஆளுங்கிட்டலாம் சொல்லி வச்சுருப்பான். டிஎஸ்பி, கலெக்டரு, போலீஸ்காரன் முதல் வரைக்கும் இவன் போலீஸ்கிட்டலாம் பணத்தை கொடுத்து கூட சொல்லி வச்சுருப்பான். டே பொட்டை பையா, நான் ஒன்றும் கொல்ல மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் மனைவி திருவண்ணாமலை எதுவுமே சேர்த்து வச்சுக்கிறேன், உன் மனைவி கூட கொல்ல மாட்டோம். நீ எதுக்காக சேர்த்த? ரெண்டு ஜீவனத்துக்கு தானே சேர்த்த. பட்டு என் வாழ்க்கை நீ நாசமாகணும் இல்லையா? பட்டு நீ எந்த வாழ்க்கைக்காக சேர்த்த? உன் பொண்ணு பையனுக்காக தானே சேர்த்த. இதை கூட நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ. எந்த நேரம் பொண்ணையும் பையனையும் நீ பாதுகாத்துன்னு இருக்க முடியாதுடா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ இல்லாத போது நான் உள்ளே பூந்துட்டேன் அப்படின்னாலும் பொண்ணும் போட்டாலும் சரி, என் பையனை நீ என் பையனை விட்டு என் வீட்டுக்குள்ளே போது எது போட்டாலும் நாங்கள் அதை கவலைப்படுத்துவோம் கிடையாது. உயிர் போனோன்னு போனோன்னு முடிவு பண்ணிட்டேன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா பொட்டை பையா. எதுக்கும் பாதுகாத்துக்கெல்லாம் கொடுத்துக்கின்னு இருக்க முடியாது. இந்த 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 விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீ 5 வீடு சேர்த்து வச்சதில் ஒரு வீடு எதனா விற்று கொடுக்க முடியாது. ஊருக்கு கொண்டத்தை நீ வச்சுக்கினியா, ரைட்டு விடு, என் கடனை நானே கொடுக்கறதுக்கு உண்டான முடிவு நான் எடுப்பேன். பட் என்னை கொடுக்க முடியாத தருவாயில் புரியுது, எல்லாருக்கிட்டையும் ஒரு மிருகம் ஒன்று இருக்கும். அந்த மிருகம் வெளியே வரும்போது நீ எதுக்காக சேர்த்து வச்சு பொண்ணு பையனுக்கா அதை எடுக்கிறதுக்கு உண்டான, ஏன்னா நீ சேர்த்து வச்சது பாவம் புண்ணியம் சொத்து எல்லாமே அனுபவிக்கணும் இல்லையா அவங்க, அதுதான் நீ சேர்த்து வச்ச. ஏன்டா ஏனப்பிறவிக்கு போகிறத ஏன ஜென்மத்துக்கு போகிறத பண்டார பையில உனக்கு புத்தியே வரையாடா. இவ்வளோ பேர் மக்களை கொண்டு இவ்வளோ பேர் மக்களை ஏமாற்றிருக்கணும். இது எதுவுமே வீடியோ போய் போட்டு காட்டுறான், அவங்க போலீஸ்காரெலாம் போட்டு காட்டுறான். அவங்க மூஞ்சில் காரி பிஎப்பேன்னு வைப்பான், பொறுக்கி தேவடியா பாசு தேவடியா புள்ளி அப்படின்னு சொல்லி பிஎப்பேன்னு வைப்பேன். ஏன்டா இவ்வளோ ஏமாத்தினே அவனுக்கு இந்த 1.25 கோடியில் 5 வீட்டில் ஒரு வீடு விற்று கொடுத்துட்டு போகிறதுக்கு புத்தி இல்லாத நீ அவனுக்கு போட்டுன்னு இருக்குது. உனக்கு வேலையாடா, அவன் வாய்ப்புலையும் ஜென்மத்தாளிக்க உனக்குலாம் ஏதோ ஒரு குழப்பு வச்சுக்கின்னு திரியிருப்பாடுறா. நீ என்னை பார்த்த ஒன்று நீ எங்கே ஒன்றாலும் எனக்கு குத்தலாம் நீ பிளான் பண்ணிவிடா. பட் நான் ஒன்று குத்தினாலும் சரி உன்னை குத்தத்துக்குலாம் நாங்களாம் பிளான்லாம் போடல. என்றைக்குன்னா ஒரு நாள் இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் மனைவிக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு, உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவியா? இல்லை நாளைக்கோ இன்னைக்கோ நான் எங்கேயோ பார்க்குறேன்னா, உன் பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கிறா, எந்த ஹாஸ்டலில் இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும், எந்த காலேஜில் இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதா? உன் ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்குறோம். உன் பொண்ணு ஆதார் கார்டு, உன் பையன் ஆதார் கார்டு, உன் மனைவி ஆதார் கார்டு, என்ன எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்குறோம். என்னோடய ஆதார் கார்டுலேருந்து மொத்தமாக உனக்கு இருக்கும். நாங்கள் எங்கள் ஃபேமிலி நான் எப்படின்றது எனக்கு உனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதா? போட்டி போட நீ வந்துட்ட அப்படின்னு வச்சுக்கேன், எது நடந்தாலும் நம்ம அதில் எடுப்பு கண்டிப்பாக இருக்கும். புரிஞ்சுதா? நீ பொண்ணு பிள்ளைக்கு சேர்த்து வச்சுருந்தியா, உன் பொண்ணை உஷாராக நீ எதுவுமே செட்டில் பண்ணி வை, உன் பையனை உஷாராக போய் செட்டில் பண்ணி வை. இதை டிஎஸ்பி போலீஸ்காரெலாம் போட்டு காட்டு. நான் உன்னை குத்த வரும்போது நீ என்னை குத்திட்டு எத்துமேட்டி வாக்குமூலம்லாம் கொடுத்து வை. நீ 1.25 கோடி குத்து என் வாழ்க்கை இவ்வளோ நாசம் பண்ணதெல்லாம் அந்த பொட்டை பசங்களுக்கு தெரியாது. அவனுக்கு நீ ஏன்னா நீ பேயிற மூத்தட்டையும் பியும் போகிறதானே அவன் தின்னுங்கிறானுங்க. நீ ஏன்னா நீ போலீஸ்கார பசங்களாம் உங்க கூட சேர்ந்துக்கின்னு அவனுக்குலாம் போட்டு காட்டு இந்த வீடியோவை. எல்லாமே உனக்கு பணத்துக்கு அதிபதியாக இருக்குது, பெரிய பேக்ரவுண்டு வச்சுக்கினே இருக்கிற நீ பொட்டை பையன் 1ஆம் நம்பர் நீ தைரியமாக இருந்தால் நீ நேரடியாக வரத்துக்குன்னு கிடையாது. உன்னை நேரடியாக வந்தனா ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். பட் ஒன்று இப்போது நீ என்னை மறைமுகமாக தானே என்னை வாழ்க்கை அழிச்ச, உன்னை எப்படி நான் நேரடியாக கொல்ல வருவேன்? உனக்கு உன் புத்தியில் கொஞ்சமாவது ஓணும் இல்லைடா. மறைமுகமாக தானே என்னை கொண்ட நீ, என் வாழ்க்கையில் மொத்தமாக என்னை வந்து சீரழிச்சது எப்படி நேரடியாக என்னை வந்து ஜெயிச்சு நீ. ஏன்டா பொட்டை நீலாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே தகுதி இல்லை. அது பொட்டை பையன் நீ. என்னை மறைமுகமாக நீ பண்ணதுனால உன்னை மறைமுகமாக தான் உனக்கு நடக்கும் எல்லாமே. உஷாராக போ, உஷாராக வா, மறைமுகமாக நடக்கும். இறைவன் கண்டிப்பாக ஒருத்தருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பான். அதனால் 8 கோடி ரூபாய் மீண்டும் வசூல் பண்ணி எத்தனை பேர் பொதுமக்களுக்கிட்டலாம் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறியோ அவங்களாம் கொடுத்துக்கின்னு வா. இறைவன் நல்லபடியாக ஒன்று வச்சுருப்பான். அப்படி இல்லை அப்படின்னா நீ எதனா ஒரு வீடு விற்று எத்தனை பேர் காலில் நான் அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டணும், அந்த அசிங்கத்தையும் அவமானமும் அந்த காஞ்சிபுரத்தில் நீ பட்டு ஆகணும்.
இதுதான் விதி. ஏன்னா உன் கர்ம வினைகள் உங்கள் ஒப்பங்க அம்மாலாம் சம்பாதிச்சா நல்ல பாவ புண்ணியத்தில் நீ நல்லா இருந்த. ஆனால் நீ செஞ்ச பாவ புண்ணியத்தில் உன் பொண்ணு புள்ள நல்லா இருக்காது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கடா. போயிட்டு அந்த கர்ம வினைகள்லாம் நீ 10 வாட்டி சபரிமலைக்கு போனால் புத்தி வந்துடாது, அந்த பாவம் கழிஞ்சிடாதுடா. நல்லா காஞ்சிபுரத்தை சுற்றி வளம் வந்துக்கினாரு, காரி துப்பி உன் மூஞ்சில் காரி துப்புவாங்கோ. அந்த காரி துப்புனா கூட உன் புத்தி வராது. ஏன்னா நீ போதையில் இருக்கிறவன். பண போதையில் இருக்கிறவங்களாம் தெளிய மாட்டான். அதாவது மது போதையில் இருக்கிறவங்க என்னைக்கு ஒன்றாலும் தெரிஞ்சிருவான். பண போதையில் இருக்கிறவங்க பார்த்து அவனை கழுத்து அறுத்து போட்டால் கூட என்னடா பணம் என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி அன்றைக்கி உயிர் விடும்போது தான் அவனுக்கு தெரியுமே. அந்தமாரி ஒரு கேடு கட்ட ஜென்மனியே. அப்படியாப்பட்டு நான் என்னோடய தோல்வியில் இந்த கடனை கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டன்றது, இந்த விஷயன்றது. பட்டு நான் இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த போராட்டம் என்றைக்குனா ஒரு நாள் வெடிக்கும். அது எல்லோரும் இது நியூஸாக பார்க்குற எல்லா மக்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. நீயும் வேடிக்கை பார்க்கறதுக்கு நீ அன்றைக்கி ஒரு நாள் நீ இருப்ப. எதுக்கு சேர்த்தி அது இருக்காது. பார்ப்போம். நன்றிங்க.